எனக்கு உடம்பு ரொம்ப வலிக்குது, கொஞ்சம் பிடிச்சு விடுங்களே. நானும் உங்க பொண்ணு மாதிரி தானே. போ போய் ஏதாவது லாரி கிழப்படு. அது உன் மேல ஏறிச்சுன்னா உடம்பு வலியெல்லாம் போயிடும். சக்காலத்தி மெயின் சாப், எனக்கு இன்னைக்கு ரொம்ப ஜாலியான நாள். டிஃபன் சாப்பிட்டியா? சமோசா எப்படி இருந்துச்சு? உனக்காக ஸ்பெஷலா செய்ய சொல்லி அண்ணாச்சி கடையில இருந்து வாங்கிட்டு வந்தேன். இந்த குடி. அங்க வச்சிருங்க, நான் அப்புறமா குடிக்கிறேன். அப்புறமா குடிக்கிறியா? ஏ, நான் போனதுக்கு அப்புறம் கீழே ஊத்திடலான்னு பாக்குறியா? இப்ப நீ குடிச்சுதான் ஆகணும், இல்லன்னா உன் மூக்க புடிச்சு திரிகிடுவேன். வேணா கொடுங்க, குடிச்சிடுறேன். காலக்கா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நீ சின்ன பொண்ணுல இருந்தே இப்படித்தான் குடிக்க மாட்டேன் அடம் பிடிப்ப. நான் உடனே உன் மூக்க பிடிப்பேன், நீ உடனே வாயை திறப்ப. நீ இப்ப பெருசா வளர்ந்துட்ட, என்னை விட பெரியவளா வளர்ந்துட்ட. என்னை விட மட்டும் இல்ல, இங்க இருக்கிறவங்களை எல்லாரும் விட நீதான் உயரம். அது மட்டும் இல்ல, நீதான் ரொம்ப அழகி. நீ எப்படி அழகில்லாம இருப்ப? நீதான் என் பொண்ணாச்சே. நான் யாருன்னு சொல்லுமா? மறுபடியும் அதே கேள்வி கேக்குற? மறுபடியும் அதே நினைவுகள் வருதுமா? எத்தனை தடவை உனக்கு சொல்லியிருப்பேன். நீ சின்ன பொண்ணா இருக்கும்போது ஒரு குடிகார பையன் இங்க கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டா. இப்போ நான் அவனை எங்கன்னு போய் தேடுவேன்? அவன் உயிரோடு இருக்கிறானோ செத்துட்டானோ எனக்கு தெரியல. எங்க இருந்துமா அவன் என்ன கூட்டிக்கிட்டு வந்தான்? என் வாழ்க்கையில என்னமா நடந்தது? ஏன் எனக்கு இப்படி தோணுது? அதுல வர சம்பவங்கள் என்னால தாங்க முடியல. என்னால நிம்மதியாவே இருக்க முடியல. நமக்கு வேற வழி இல்லடாமா. நடந்ததை நினைச்சு கலங்கிக்கிட்டு இருக்க கூடாது. நம்ம எதிர்காலத்தை பத்தி தான் யோசிக்கணும். எதிர்காலமா அது நமக்கு இருக்கா? இனிமே உன் எதிர்காலம் சந்தோஷமா தாமா இருக்கும். எங்க எங்க எப்படிமா சந்தோஷம் கிடைக்கும்? வருமா, அது உன்னை தேடி வரும். அப்ப நான் சந்தோஷமா உன்னை வழி அனுப்புவேன். அம்மா, உன்னை நான் என் வயிற்றுல சுமந்து பெக்கலனாலும் பாசம் காட்டி வளர்த்திருக்கேம்மா. மார் மேலையும் தோல் மேலையும் போட்டு வளர்த்திருக்கேன். நீ வேணா பாரு செல்லம், யாராவது ஒரு நல்ல மனுஷன் வந்து உன்னை இங்கிருந்து கூட்டிட்டு போவா. இங்க வரவனுங்க எல்லாம் என் மேல பாசத்தை காட்டுவானுங்க. பொண்டாட்டியா ஏத்துக்கணும்னா ஓடி போயிடுவானுங்க. இது படிச்சவன் எழுதின எழுத்து. தேவையில்லாம கோவப்பட்டு உன் கையில என் புண்ணாக்கிக்கிற. உஸ்மான் உன்னை பார்த்து பயப்படுறான். அப்புறம் எதுக்கு தேவையில்லாம அவனை மிரட்டுற? விட்டுற வேண்டியதானே? இந்த பார், நம்மளை பார்த்து பயப்படுறவங்க கிட்ட ஏன் கோவத்தை காட்டணும்? தப்பு பண்ணிட்டான், அதுக்காக இப்ப வருத்தப்படுறான். அவனை விட்டுற வேண்டியதானே? நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், நீ பதில் சொல்லாம இருக்க. ஏய், அவன்கிட்ட தான் பேசுறேன்னு சொல்லு. உஸ்மான விட்டுரு நந்து. என் மேன்சா பையன் முன்னாடியே திட்டானா எவ்வளவு தைரியம் இருக்கு உனக்கு? நான் லவ் பண்ண பொண்ணை என் முன்னாடியே திட்டின நீ உயிரோடவே இருக்க கூடாது. செத்து போடா நாதாரி. ஆண்டி, எவ்வளவு பெரிய ரவுடியா இருந்தாலும் இந்த கண்ணை காட்டினா டர் ஆயிடுவானுக்கு தெரியுமா? நந்து, இத கொஞ்சம் தள்ளியே வச்சுக்கோ.
ஏன் ஆண்டி உங்களுக்கு டர் ஆயிடுச்சா? நந்து நீ ரொம்ப இங்க கொறுங்க. பாரு போன சரி ஆளுங்க கீழ வந்து என் பிசினஸ் எல்லாத்தையும் கெடுக்குறாங்க. ஏன் முன்னாடியே ஆண்டிய கோமா பேசுறடா பண்ணாட. என்னப்பா ஆபணம் நின்னுட்றான். ஐயப்பா நான் போயிரேன். போறியா? ஐயோ அம்மா ஆத்தாடி. நந்து இந்த பேக்ல என்ன இருக்கு? ஆண்டி தயவு செஞ்சு இது மேல மட்டும் கைய வைக்காதீங்க. ஏன் வைக்க கூடாது? இது என் ஃபிகருக்குன்னு வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? இது என்னோட மேம் ஷாப்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். இத பாரு ஆண்டி, இதால ஒரு மேட்ரு மட்டும் பண்ணிட்டேன்னு வையேன், மேம் ஷாப்பை எங்கேயாவது தூரமா கூட்டிட்டு போய் நிம்மதியா செட்டில் ஆயிடுவேன். இந்த நந்து ஒரு முடிவு எடுத்துட்டான்னு வச்சுக்கங்களேன், அதை அந்த கடவுளால கூட மாத்த முடியாது. என் பொண்ணை இங்கிருந்து சீக்கிரமே கூட்டிட்டு போயிடு. நந்து கண்ணா, என்ன ஜிகிடி இன்னைக்கு ஜிலு ஜிலுன்னு இருக்க? ஒரு விஷயம் சொல்லட்டுமா? என் மேம் ஷாப் முன்னாடி உன் அழகெல்லாம் சும்மா பெரிய மேன் சாப். ஹாய் செல்லம். குட் மார்னிங் மேம் ஷாப். குட் மார்னிங். ஏய், என்னாச்சு உனக்கு? ஆ, நான் வந்தது என்னமோ நீ என்ன அசிங்க அசிங்கமா திட்டுவேன்னு நினைச்சேன். ஆனா நீ என்னவோ எதையோ உள்ள விட்டு வெளியே எடுத்துட்டு உட்காந்துட்டு இருக்க. மேம் சாப், நான் உங்ககிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன், பதில் சொல்லு. இங்க பாரு, இங்க பாரு, உனக்காக நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு. பிச்சா டொமினோ கடையில இருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். சாப்பிட்டேன்னா சும்மா சிலுக்கு மாதிரி சிக்குன்னு ஆயிடுவேன். ஏய், அது தூக்கி. இப்ப புரியுது பாப்பா, இப்ப புரியுது. நம்ம 2 பேருக்கு நடுவுல யாரோ ஒருத்த குறுக்க வர்றான். நந்து. என்ன இல்லங்கறியா? ஆமா இருக்கா. என்ன செஞ்சிடுவ? என்ன செஞ்சிடுவேங்கற? என்ன செஞ்சிருவேனா? என்ன தைரியம்? என்ன செஞ்சிருவேனா கேக்குற? இந்த நந்துவை பத்தி உனக்கு தெரியல. இந்த துப்பாக்கியால அவனை போட்டு தள்ளிட வேண்டி. மேம் சாப்பா அனாவசியமா என் மண்டையை சூடாக்குற. இந்த நந்து ஒரு முடிவு எடுத்துட்டானா அதை அந்த கடவுளால கூட மாத்த முடியாது. மேம் சாப், நீ எனக்கு மட்டுமே சொந்தமானவன். நான் மட்டும்தான் உனக்கு புருஷனா இருக்கணும். இந்த மேம் சாப்ங்கிற பேரையே நான் தான் உனக்கு வச்சேங்கிறத மறந்துடாத. அட போயா, பெருசா பேர் வச்சு கிழிச்சிட்டாரு இவரு. என்கிட்ட தினமும் எத்தனை பேர் வந்து படுக்கிறாங்கன்னு உனக்கு கணக்கு சொல்லட்டுமா? ஏய், என்கிட்ட கணக்கு சொல்லுவேன். நீ என்கிட்ட கணக்கு சொல்லுவியா? உன்கிட்ட ஏற்கனவே சொல்லிருக்கல ஒரு மேட்ரு முடியட்டல. அதுக்கப்புறம் பாரு உன்னை இங்கிருந்து கூட்டிட்டு போறா இல்லையா. கையெடு. நீயும் பல தடவை சொல்லிட்ட கூட்டிக்கிட்டு போறேன்னு. கேட்டு கேட்டு எனக்கும் காது புளிச்சு போச்சு. உனக்கு மட்டும் வாய் சலிக்கவே இல்ல. உன்னை எந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லட்டுமா? டெல்லி. உண்மைதான், அங்க எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், ரொம்ப நல்லவன். அங்க போய் நம்ம கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு ஏதோ பிசினஸ் பண்ணி லைஃப்ல செட்டில் ஆகி நிம்மதியா வாழலாம். போதும், இந்த சாக்கடையை விட்டு வந்துரு. நான் உன்னை காப்பாத்துறேன். வா உட்காரு. இப்ப சொல்லு, எப்படி இருக்க? இருக்க. அட, உள்ள இருக்கிற 32 கொஞ்சம் வெளியே காட்டுறது. அப்படிதான். சரி, என்ன சாப்பிடுறேன்னு சொல்லு. விஸ்கியா பீரா? நான் சொல்றத கேட்டா நீ சிரிப்ப. சொல்லியா? நான் சரக்கு அடிக்கிறதே விட்டுட்டேன். போய் சொல்ற. அடங்கொப்புற, நான் சத்தியமா போய் சொல்ற. சொல்றேன். உனக்கு தான் அந்த நாத்தை பிடிக்காதுல்ல, அதனால தான் அந்த கரும்பத்தை சுத்தமா விட்டுட்டேன். பாரு பாரு, இத புதுசா ஆரம்பிச்சிருக்க. இது கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கும்.